பொழுது விடிஞ்சா போதும். காலையில இந்த சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கிறதே இல்ல. எங்கதான் காலையிலே போய் தொலைவான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்காவோ? அதான் அந்த அண்ணன் உட்கார்ந்து இருக்கலடி, அதுக்கிட்டே கேட்க வேண்டியதானடி. இவளுக்கு எதுக்கு இங்க வந்திருக்காளுங்க? இவளுக்கு பக்கத்தானே இந்த சின்ன பொண்ணு காலையிலே கிளம்பி போயிருப்பா. எதுக்கு இவளுக்கு இங்க வந்திருக்காளுங்க? ஒண்ணு விளங்கலையே. அட என்னங்கடி நீங்க வேற. அண்ணா அண்ணா, என்ன சின்ன பொண்ணு எங்கண்ணே? என்ன கேட்டீங்க? சின்ன பொண்ணுவா? சத்த இருங்க. ஐயோ, என் பாக்கெட்ல இல்லையே. ஏட்டி அன்னைக்கு இந்த அண்ணனுக்கு கொழுப்ப பத்தியாடி, நம்மள எப்படி கலாய்க்குது பாருடி. ஆமாண்டி முட்டுக்கு நீ இப்ப பாரு. ஐயோ என்னன்னு சொல்ற, உன் பாக்கெட்ல இல்லையாக்கும்? உன் பாக்கெட்ல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தோம். சரி விடு, அதான் உன் பாக்கெட்ல இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். ஏட்டி அன்னைக்கு என்னடி நீ பட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாவோ? ஏட்டி அவளை கூப்பிடுறது தானடி வந்தோம். யாட்டி சொல்லு, எனக்கு என்னமோ அவ வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன்டி. சரி வாடி, நம்ம சரோஜாக்கா வீட்டுல போயிட்டு பாப்போம். ஏப்பா இந்த சின்ன பொண்ணுக்கு தான் வாய் அதிகம்னு பார்த்தா அவளோட கூட்டாளிகளுக்கும் வாய் ரொம்ப அதிகமால இருக்கு. இருங்கடி குந்தாளிகள், அவங்க எல்லாரையும் ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன். என்னங்கடி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு பதிலா இங்க ஊடு மாதிரி வந்துட்டீங்களாக்கும்? இங்க வந்து சின்ன பொண்ணு கத்திட்டு இருக்காவோ? இல்ல சரோஜாக்கா, சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனமாக்கும். அவங்க வீட்டுல இல்ல, அதனாலதான் இங்க இருப்பாளுன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தோம். அம்மா அவன் இங்க வரலையாக்கும். எனக்கு அவ இங்க வரலையடி. ஏன்டி என்னடி விஷயம்? ஏக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, அன்னைக்கு இதாக்கா நகை கடைக்கு போகணும், வாங்கடி போலான்னு சொல்லி கூப்பிட்டாக்கா. அதனாலதாக்கா உன்னையும் சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தமாக்கும். சரி நீ போய் கிளம்பிட்டு வாக்கா, அவளை போற வழியில அழைச்சிட்டு போயிடலாம். யாட்டி என்னங்கடி இது பொசுக்கணும் வந்து கூப்பிடாவோ? யாட்டி நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கடி, நாளைக்கு வர முடியாது, வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குதுடி. என்ன சரோஜாக்கா, எங்க வீட்டுல எல்லாம் வேலை இல்லாத மாதிரிலாம் அப்படியே ஓவரா பேசிட்டு இருக்காவோ? வந்து பாத்துக்கலாம், கிளம்பு. யாட்டி முட்டா நீ என்னடி இப்படி சொல்றாவோ? சரி ஒண்ணு பண்ணுவோமா, நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்றீங்களா? சட்டுப்புன்னு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவோம். ஏ அப்பா, இந்த அக்கா என்ன எல்லாரும் வேலை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லுது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், பேசாம இங்கேருந்தே கிளம்பிடுவோம். யாட்டி முட்டா நீ அதான் சரோஜாக்கா சொல்லுதுலடி, வீட்டுல நிறைய வேலை கிடக்குன்னு. போறவ எதுக்குடி நம்ம வந்து இந்த அக்காவை டிஸ்டர்ப் பண்ணோம்? பேசாம நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோண்டி. அடேங்கப்பா, இந்த அன்னைக்கு நம்ம நினைச்சதான் நினைச்சிருக்கா போலயே. ஆமா சரோஜாக்கா, நீ பேசாம வேலை பாருக்கா, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம்க்கா. எங்களால உனக்கு எதுக்கா சிரமம், நீ போய் வேலையை பாருக்கா, நாங்க கிளம்புறோம். ஏட்டி வாங்கடி போலாம். ஏ அம்மா, அடியே வேலை செஞ்சுட்டு போலான்னு சொன்னதுக்குள்ள எல்லாரும் இப்படி ஓடிட்டு இருக்காளுவோ? அது சரி, என்னைக்கா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணுமாக்கும். சரி நம்ம போய் வேலையை போய் பார்ப்போம். யாட்டி இப்ப எதுக்கடி சரோஜாக்கா வீட்டுல இருந்து அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க? யாட்டி முட்டகனி, சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி நீ ஆளும் வளரல அறிவும் வளரலதான் போலடி. ஏட்டி என்னைக்கு நீ யார பத்தி என்ன வார்த்தை சொன்ன? எனக்கு அறிவு வளரல. யாட்டி முட்டகனி, ஆனா உனா சீரியஸ் மோட்ல மூஞ்ச வச்சுக்க, அதை பார்க்க சகிக்கல. பேசாம ஒண்ணு பண்றியா? நீ வேணா சரோஜாக்கா வீட்டுல போயிட்டு சரோஜாக்கா கூடயே வேலை செஞ்சுட்டு கடை, நாங்க மட்டும் நகை கடைக்கு போயிட்டு வரோம். ஓ ஏட்டி, இப்பதாண்டி எனக்கு புரியுது. அந்த அக்கா வேலை செய்ய சொல்லுதுன்னா கூட்டிட்டு வந்தீங்களாக்கும். என்னது இது ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் மேல கேட்டுட்டு இருக்குது. திரும்பி பாப்போம் யாருன்னு. ஆகா, நம்ம கேங் தான் நிக்குது போலயே. சரி பாப்போம் என்னதான் பேசிக்கிறாளுங்கன்னு. அப்பாடா, டியூப் லைட்டு இப்பயாச்சும் எரிஞ்சது. சரி உடடி. ஏட்டி எங்கடி போனா அந்த சின்ன பொண்ணு? எம்பிட்டு நேரமாடி அவளை தேடுறது? ஆமாடி சொல்லு, நிறைய எங்க அவன்கிட்ட ஒம்பளத்துட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியலையாக்கும். ஏப்பா இந்த அன்னைக்கு எம்பிட்டு வாய் குழப்பு. இருடி இரு, கையில கல் இருக்கு, அவன் மேல தூக்கி போட்டும். என்னடியாச்சு? அட ஆமாண்டி எனக்குலி, ஏட்டி என்னடியாச்சு? உன் கண்ணுக்கு எதுக்குடி இப்படி பணியார மாதிரி இப்படி வெங்கி கிடக்குது? ஏட்டி ஏதோ கல்லு மாதிரி மேல வந்து விழுந்துச்சுடி, என்னன்னே தெரியலடி. அன்னைக்கு கண்ணோ நல்ல பண்ணு மாதிரில வீங்கி கிடக்கு, பாக்குறதுக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணை பத்தி பேசினா இதுதான் நிலைமையாக்கும். அது என்னடி சொல்றாவோ? கல்லு வந்து விழுந்துச்சு, அது என்ன கல்லு எப்படி வந்து விழும்? அடேங்கப்பா, என்ன குட்டச்சி இன்னைக்கு ரொம்ப போய் ஓவர் அறிவா இருக்கா. விடக்கூடாது. சரி அவளுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சட்டு கீழே போய் இறங்கி நம்மள என்னன்னு கேட்டுருவோம். ஏட்டி முட்டகனே, நான் தான் சொல்றலடி, கல்லு மாதிரி ஏதோ வந்துதான் மேல விழுந்துச்சுன்னு. என்ன வலிக்கு தெரியுமாடி? ஏட்டி என்னங்கடி பண்ணிட்டு இருக்காவோ இங்க? யார் சின்னப்பண்ணே, நீ எங்கடி போன? ஏட்டி ஒன்னே தேடி தானே நாங்க எல்லாரும் வந்தோம். ஏட்டி அது ஒண்ணும் இல்லடி, அன்னக்கிளி கண்ணுல ஏதோ கல்லு மாதிரி வந்து விழுந்துச்சுன்னு சொன்னாடி. பாடி கண்ணு எப்படி வீங்கி போய் கிடக்குன்னு. யாரு சொல்லு, என்னடி சொல்றாவோ? கல்லு மாதிரி எதுவும் வந்து விழுந்துச்சா? யாட்டி அன்னைக்கு எதுக்கும் நீ வாய கொஞ்சம் அடக்கி வச்சிட்டனா இது மேல நடக்காதுன்னு நினைக்கிறேன்டி. யார் சின்னப்பண்ணே, நீ என்னடி சொல்றாவோ? எனக்கு ஒண்ணும் விளங்கலடி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம், அப்படிதான் இவளுக்கு நம்ம தான் கல்லால் அடிச்சோங்கிறத கண்டுபிடிச்சாளுங்க. எப்படியாவது ஆட்டத்தை கலக்கணுமே. யாட்டி அது கலக்கட்டும். ஆமா நீங்க 3 பேரும் எதுக்கு தேடிட்டு வந்தீங்க, என்ன விஷயம் சட்டுப்புன்னு சொல்லுங்க. யாட்டி அன்னைக்கு கையால வச்சு கண்ணத்தை நல்லா தேய்ச்சி விட்றி, அப்பதான் வீக்கம் குறையும். யார் சிறப்புன்னு? ஆமாண்டி, கையால தேய்ச்சோன்னே வீக்கம் நல்லா குறைஞ்சிருச்சுடி. யார் சிறப்புன்னு? அது ஒண்ணும் இல்லடி, நகை கடைக்கு போகணும்டி, அதனால தாண்டி. ஏட்டி வரியா போயிட்டு வந்துருவோம். ஏட்டி அன்னைக்கு என்னடி காசு நிறைய புழங்குது போலயே, நகை கடைக்கெல்லாம் கூப்பிடுறாவோ? ஆமா என்னடி எடுக்கணும்? அது போடி சின்ன பொண்ணு, நீ வேற. நாங்களும் அதான் அவகிட்டே கேட்டுட்டு இருக்கோம். நீங்க கடைக்கு வாங்கடி, நான் சொல்றேன் கடைக்கு வாங்கடின்னு சொல்றேன் தான் சொல்லிட்டு இருக்காள தவிர்த்து என்ன வாங்க போறேன்னே சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியா சொல்லு. சரி விடு, அதை கடைக்கு போனா அவன் என்ன வாங்குவான்னு தெரிஞ்சு போயிடுமே. சரி வாங்க, இன்னும் எதுக்கு மாசம் நின்றுட்டு இருக்கா? சட்டுப்புன்னு கிளம்புவோம்.
அடேங்கப்பா சும்மா சொல்லக்கூடாது, வெளியில இருந்து பாக்குறது தாண்டி நகை கடை சின்னதா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா உள்ள பாதிரி அம்மா பெருசா இருக்குன்னு. அம்மாடி சிறப்புன்னு நானும் சரி சின்ன கடையா இருக்குதே உள்ள அப்படின்னா இருக்க போது நினைச்சுக்கிட்டு தாண்டி வந்தேன். ஆனா இங்க பாருடி விதவிதமா என்னென்னமோ வச்சிருக்காங்கடி. போதடி எல்லாச்சத்தை நிறுத்துங்கடி. யாட்டி அன்னைக்கு அத நகை கடைக்கு வந்தாச்சு, இப்பயாச்சும் சொல்லுடி என்னடி வாங்க போற. யாட்டி முட்டகடி அதை எடுக்கிறப்ப நீயே பார்த்து தெரிஞ்சுக்கடி. வெல்கம் மேம் வெல்கம். என்ன மேம் பாக்குறீங்க? அதுவா இப்போதைக்கு நாங்க உங்க கடையை சுத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எப்படி இருக்கு? யாட்டி சிறப்புன்னு ஆரம்பிச்சாடி வந்தோடனே யாட்டி சத்த வாய மூடுறி. மேடம் நீங்க சொல்றது ஒன்றும் புரியல மேடம். மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை காட்டுவோம் மேடம். அப்படியா? என்ன சொன்னாலும் காட்டிடுவீங்களாக்கும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 4 ஏரோப்ளேன், 2 ஹெலிகாப்டர், ஒரு ஜெட் காட்டுங்க பாப்போம். ஏப்பா என்ன இந்த நெட்ட பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? அது வாயா இல்ல டேப்ரி காடான்னு தெரியலையே, இந்த பேச்சுல பேசிட்டு இருக்கா. கவனிச்சுப்போம். மேடம் அதெல்லாம் இங்க கிடைக்காது மேடம். நீங்க என்ன நகை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டிசைன்ஸ் நாங்க காட்டுவோம் மேடம். அது வந்து அதுவா அங்க தெரியுது பாரு ஒரு 6 செட்டு, அது எல்லாத்தையும் எடுங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. யாரு ஆமாடி நானும் சொல்லணும்னு நினைச்சேன்டி. அந்த 6 செட் எல்லாமே அம்பிட்டு அழகா இருக்குடி. ஓகே மேடம் ஓகே நான் எடுத்துட்டு வரேன் மேடம். ஏடி என்னங்கடி நீங்க அறத்துல பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காவோ? ஏடி அன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுடி, உனக்கு தாண்டி இப்ப நகை எடுக்க வந்திருக்கோம். யாரு சொல்லு, எனக்கும் அந்த ஆரத்து மேல தாண்டி ஒரே கண்ணா இருந்துச்சு. எல்லா ஆரமுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. எங்கப்பா இந்த அன்னைக்கு நல்லா காசு வச்சிருப்பாப்பளையே, தங்கம் விற்கிற விலைக்கு மோதிரம் செயின் எடுக்கிறதே பெருசு, இதுல ஆரெல்லாம் பாக்குறா. பல்ல இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், நம்ம என்ன பண்ண முடியும், வேடிக்கை தான் பார்க்க முடியும். பாப்போம் மேடம். இதெல்லாம் நியூ டிசைன்ஸ் மேடம், பாருங்க மேடம். பாக்குறோம். ஏடி நகை எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமாடி? ஆகா என்ன அழகா இருக்கு தெரியும் நகை. ஆமாடி சிறப்புன்னு ரொம்ப அழகா இருக்குடி எல்லா டிசைனுமே. யாட்டி அன்னைக்கு நீ என்னடி இப்படி பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்காவோ? சட்டு பண்ணு அவங்க கிட்ட போயிட்டு எந்த டிசைன் வேணும்னு சொல்லிடி. இந்த டிசைன் எதுவும் பிடிக்கலன்னா வேற ஏதாச்சும் டிசைன் கேள்வி அவங்க எடுத்து வந்து காட்டுவாங்கல்ல. ஆமாடி அன்னைக்கு சின்ன பொண்ணு சொல்றது சரிதானடி. யாட்டி நீ ஆரம் தாண்டி வாங்க வந்திருக்க, சட்டு பண்ணு டிசைனை பார்த்து செலக்ட் பண்ணிடி. யாட்டி என்னடி சொல்றாவோ? நான் எப்படி சொன்னேன் ஆரம் வாங்க வந்திருக்கேன்னு? நீங்க எல்லாரும் பாக்குறீங்களே அழகா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தனாக்கும். இழிஞ்சது போ, நீ எங்களை மாதிரி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தியாக்கும். அது சரி, இந்த அம்மா பொண்ணு அந்த ஆரம்லாம் அழகா இருந்துச்சுன்னா பார்த்தமாக்கும். ஆனா நாங்க ஆரம் வாங்க வரல, இதை போய் அங்கேயே போய் வச்சிருங்க. சீ நமக்குன்னு வந்து மாட்டத்து பாரு கஸ்டமர் எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஏட்டி அன்னைக்கு என்னடி நீ எட்டி அப்படி ஆரம் வாங்க வரலையாக்கும்? அப்படி என்னதான் வாங்க வந்திருக்குன்னு சடுப்புன்னு சொன்னா தானடி அதை எடுத்து அவங்க காட்டுவாங்க. மேடம் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நாங்க காட்டுவோம் மேடம். அட என்ன பண்ணி நகை கடைக்கு வந்தா 4 நகையை பார்த்துட்டு வாங்குறது தானே வழக்கம். சரி, எங்களுக்கு வெயில வந்தது ரொம்ப கலப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க கடையில் நின்று காலெல்லாம் வலிக்குது. நீங்க போய் சடுப்புன்னு எங்க 4 பேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. யாரு சாப்பிடு? ஆமாண்டி நானே ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, ஜூஸ் கொண்டு வர சொல்லலாம் நினைச்சடி, நீயே சொல்லிட்டடி. வந்து இம்பட்டு நேரம் ஆகுது, இன்னும் என்ன நகை பார்க்க போறாங்கன்னு சொல்லல, அதுக்குள்ள ஜூஸ் கேட்கறாங்க. வேற என்ன பண்றது? எந்த மேனேஜர் வேற இன்னைக்கு கடையில தான் இருக்காரு. பேசாம உங்க கேட்கறதே எடுத்துட்டு வந்து கொடுப்போம். யாரு அன்னைக்கு ஜூஸ் எல்லாம் நல்லா கேளு, உனக்கு என்ன நகை வேணும்னு மட்டும் கேட்காத. யாட்டி என்னடி அவசரம், பொறுமையா வாங்கிக்கலாம். அங்க பிறகு ஜூஸ் வருது, எல்லாரும் கூலிங் போறதுக்குள்ளார ஜூஸ் குடிப்போம் வாங்க. யாட்டி அன்னைக்கு நீ பேசுறது பார்த்தா எனக்கு என்னமோ நீ நகை வாங்க வந்த மாதிரியே தெரியல. ஏட்டி உண்மையை சொல்லி நகை வாங்க தான் வந்தியாக்கும். யாரு சொல்லு என்னடி இப்படி சொல்லிவிட்டாவோ? யாட்டி சத்தியமா நான் நகை வாங்க தாண்டி வந்தேன். அப்ப சரிடி அன்னைக்கு, சரி வாங்க சட்டுப்பட்டு ஜூஸை குடிச்சுட்டு நகையை பார்ப்போம். மேடம் இந்தாங்க மேடம் ஜூஸ். என்னமா இது, இந்த ஜூஸ்ல கூலிங் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்படியே கைனி தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. போங்க போய் நல்லா கூலிங்கா இன்னொரு ஜூஸ் ஒன்று போய் எடுத்துட்டு வாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு நகை எடுக்க வந்த மாதிரியா தெரியுது, ஓசில ஜூஸ் குடிக்க வந்த மாதிரி தான் தெரியுது. எல்லாம் என் தலை எழுத்து போய் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ஜூஸ் நல்லா கூலிங்கா நல்லா தாண்டி இருக்குது, அப்புறம் ஏன்டி கைனி தண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுவாடி ஜூஸ் எல்லாம் சுவையா இருந்துச்சா, அதனால தாண்டி இன்னொரு ரவுண்ட் அடிக்கலான்னு போய் எடுத்துட்டு சொன்னாக்கும். சிறுபுனே இது உனக்கே அசிங்கமா தெரியலையாடி? இது மட்டும் இந்த கடைக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள எவ்வளவு கேவலம் மாதிரி நினைப்பாங்க. ரொம்ப கவலையா இருக்கோ? சரி விடு, உனக்கு வேணா விட்டுரு, உன்னோட ஜூஸையும் சேர்த்து நானே குடிச்சுக்கிறேன். மேடம் இந்தாங்க மேடம், இது நல்ல கூலிங்கா இருக்கு மேடம். கூலிங் பரவாயில்ல, ஆனா டேஸ்ட் தான் ரொம்ப கம்மியா இருக்குதாக்கும். மேடம் இதுக்கு மேல ஜூஸ் டேஸ்டா வேணா எதிர்த்தாப்புல இருக்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் தான் மேடம் நீங்க குடிக்கணும். அங்க போற மாதிரி இருந்தா நாங்க இதுக்கு இப்படி ஓசில ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமாக்கும். அது மட்டும் இல்ல, போகும்போது நாங்க அந்த ஹோட்டல்ல ஜூஸ் குடிச்சிட்டு தான் போவோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேடம் இப்பயாச்சும் சொல்லுங்க மேடம், என்ன நகை மேடம் எடுக்கிறீங்க? எனக்கு வாயை திறந்து தான் சொல்லண்டி என்ன நகை எடுக்க போறேன்னு. அந்த பொண்ணு பாவுண்டி எம்பிட்டு நேரம் மாதிரி கட்டிட்டு இருக்கு. யாரு சொல்லு, எனக்கு ஃபோன் வர மாதிரி இருக்குடி, நான் போய் ஃபோன் பேசி வந்துடுறேன். நீங்க அப்படி போய் உட்காந்து அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இருக்கடி, நான் வந்து என்ன நகை வாங்க போறேங்கிற சொல்றேன். சரியா? யாரு சொல்லு, எங்கடி நகைலி? அவளுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போயிருக்காடி. சரி வாடி நம்ம போயிட்டு அந்த நகை எல்லாத்தையும் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவ வளையல் இல்லைன்னா செயின் தான் வாங்குவான்னு நினைக்கிறேன். சரி வாங்கடி, நம்மளே ஏதாச்சும் டிசைனை சூஸ் பண்ணி வைப்போம். இந்த பாருமா நல்ல வளையல் டிசைனு செயின் மாடல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து காட்டுமா? ஓகே மேடம் ஓகே, நான் எடுத்துட்டு வந்து தரேன் மேடம். மேடம் இந்த டிசைன்ஸ்ல பாருங்க மேடம். என்ன இருக்கு மாசம் மாசம் இருக்காவோ, சட்டுப்பட்டு வந்து சூஸ் பண்ணுங்கடி. இந்த பாருமா போய் நல்லா நியூ டிசைன்ஸா இருந்தா போய் எடுத்துட்டோமா. மேடம் இதெல்லாம் தான் மேடம் இந்த வருஷத்துக்கான நியூ டிசைன்ஸ்.
ஓ அப்படியா, சரி சரி. யாட்டி முடுக்கணி, இந்த செயின் வந்து பாருடி எப்படி இருக்குன்னு. யாட்டி சொல்லி அந்த வலையில பாருடி எப்படி அழகா இருக்குன்னு. யாட்டி முட்டக்கணி அந்த செயினை பாருடி, அது அந்த சீரியல் நடிகை போட்டுட்டு வர செயின் மாதிரியே இருக்குல்லடி. யாரு சொல்லி? ஆமாண்டி, நானும் அதாண்டி பாத்துட்டு இருக்கேன். என்னடா இது, இந்த செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பாத்துட்டு இருந்தடி. அட ஆமாண்டி, இப்பதாண்டி ஞாபகத்துக்கு வருது. அடச்சே, என்ன இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்களே தவிர்த்து என்ன வேணும் என்ன டிசைன் வேணும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் ஒண்ணு கூட செலக்ட் பண்ணவே இல்லை. இந்தாமா பொண்ணு, என்ன வாய்க்குள்ளாரே மனைவிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்ல மேடம். இல்ல மேடம், நீங்க எந்த டிசைன் என்ன சொல்லவே இல்லை, அதனாலதான் மேடம். சத்த போருமா, நாங்க ஒன்னும் நகை எடுக்க போறது இல்ல. நகை எடுக்க போறவங்க போன் வந்துருக்குன்னு சொல்லி பேச போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே சூஸ் பண்ணுவாங்க. சத்த போரு. அப்படியா மேடம்? ஓகே மேடம், ஓகே. அப்ப அவங்க வந்தோடனே என்ன கூப்பிடுங்க மேடம். எனக்கு அங்க ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, அவங்க வந்தோடனே நாங்க உங்களை கூப்பிடுறோம். என்னடி பண்ணிட்டு இருக்கா அந்த அன்னைக்கு இப்படி நிலமாடி போன் பேசிட்டு இருக்கா? மேடம், என்ன நக்கை செலக்ட் பண்ணிட்டீங்களா மேடம்? அடைச்சத்த போருமா, அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்ல. சரி, எங்களுக்கு எல்லாருக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சத்த போயிட்டு எங்க 3 பேருக்கு காஃபி எடுத்துருவாங்க. மேடம், உங்களுக்கு இது நியாயமா இருக்கா மேடம்? வந்ததுல இருந்து 3 வாட்டி காஃபி, 4 வாட்டி ஜூஸ் குடிச்சிட்டீங்க மேடம். என்னமா நீ தங்க வைக்கிற வேலைக்கு நாங்க 2 பவுன் 3 பவுன் எடுக்க வந்திருக்கோம். நீ என்னடா ஒரு ஜூஸுக்கும் காஃபிக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காவோ? நீ போயிட்டு மேனேஜர் கூப்பிடுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். இல்ல மேடம், காஃபி தானே மேடம், நான் போய் எடுத்துட்டு வரேன் மேடம். அடிச்சப்பனே இப்ப எதுக்குடி நீ அந்த பொண்ணு இந்த கத்திட்டு இருக்காவோ? ஏட்டி, அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே நம்ம வந்ததுல இருந்து ஜூஸும் காஃபி தாண்டி நிறைய குடிச்சிட்டு இருக்கோம். காட்டி குடிச்சு அதனால இப்ப என்னடி 50 காசு கொடுத்து நகை வாங்க போறோம்ல, அதுக்காக இது கூட பண்ண மாட்டாங்களாக்கும். ஏட்டி, என்னங்கடி ஒரு சத்தம் போட்டுட்டு இருக்காவோ? என்னடி ஆச்சு? யாட்டி அன்னைக்கு எங்கடி போயிட்டு இருந்தாவோ? ஏட்டி, ஒரு போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாண்டி போனேன். எதுக்குடி இம்புட்டு நேரம்? யாட்டி, அது ஒண்ணும் இல்லடி, சரியாவே சிக்னல் கிடைக்கலடி, அதனால தாண்டி. சரி, உன் ஈர வெங்காய ரீசன்லாம் தூரமா போட்டு வச்சுட்டு சட்டுப்புன்னு இங்க பாரு, நியூ டிசைன் வளையல் செயின் எல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்காங்க. என்ன வேணுங்கிறத சட்டுப்புன்னு செலக்ட் பண்ணுவா. என்னது, வளையலு செயினை செலக்ட் பண்ணணுமா? ஏட்டி, நான் எப்படி சொன்னேன் வளையலு செயின் வாங்க வந்திருக்கேன்னு? என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? செயின் வளையலும் வாங்க வரலையா? அதானே. ஏட்டி, என்னடி நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல நின்று? நாங்களும் கிளம்புனதுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம் என்னடி நகை வாங்க போறேன்னு. அப்பயும் ஒன்னும் சொல்லல. சரி, கடைக்கு வந்து சொல்லுவியான்னு பார்த்தா அப்பயும் எதுவும் சொல்லல. ஏட்டி, இப்ப என்ன நகை வாங்க போறேன்னு சொல்றியா இல்லையாடி? எல்லாச்சும் வாய் முழுக்கடி. ஏட்டி, என்னைக்கு இப்ப வாய் திறந்து என்ன நகை வேணும்னு சொல்ல போறியா இல்லையா? 6 எடுக்கிறியான்னு கேட்டோம், 6 எடுக்க வரலன்னு சொல்லிவிட்டேன். வளையல் செயின் எடுக்க போறியான்னு சொல்லி கேட்டோம், அதுவும் எடுக்க வரலன்னு சொல்லிவிட்டேன். வேற என்ன தாண்டி எடுக்க வந்திருக்கேன் நீ? தோடுகிட்டே ஏதாச்சும் பார்க்கணுமாக்கும். சீக்கிரம் சட்டுப்புன்னு என்ன நகை எடுக்க வந்தியோ அது முதல்ல சொல்லுடி. அது ஒண்ணு இல்லடி, மூக்குத்தியோட திருகாணி ரொம்ப நாளா ஆடிட்டு கிடந்துச்சுடி. அதனால தாண்டி என் புருஷன் கொஞ்சம் காசு கொடுத்து போய் நல்ல மூக்குத்தியா ஒண்ணு எடுத்துட்டு சொன்னாருடி. அதுக்கு தாண்டி உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். என்னது, மூக்குத்தி எடுக்கிறதுக்காக வந்தியா? அடச்சே, ஏட்டி எனக்கு என்னடி சொல்றாவோ? இவங்க ஆண்டு மூக்குத்தி எடுக்கிறதுக்கு தான் இப்படி பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்தியாக்கும். ஆமாண்டி. ஏன்டி நோண்டி? ஏட்டி, மூக்குத்தி எடுத்து வந்தனா வந்தோடனே சொல்லி சொல்ல வேண்டியதானடி. பெரிய நம்ம பரம ரகசியம் மாதிரி அப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாவோ? ஏட்டி, இப்ப எதுக்குடி எல்லாரும் இம்பிட்டு கோவப்படுறாவோ? ஏட்டி, அங்க பாருங்கடி, அந்த நெக்லஸ் எம்பிட்டு அழகா இருக்குன்னு. அடிங்க ஏட்டி, நவர்கடி அவளை இன்னைக்கு பொழந்து கட்டிடுறேன். ஏட்டி, என்னங்கடி 2 பேரும் வாயை பொளந்துட்டு இருக்கீங்க? ஏட்டி, அவனை பொளந்து கட்டுவான்னு சொல்லிட்டு இருக்காடி. அவ சொன்னதுல என்னடி தப்பு? ஏடி சின்ன பொண்ணு, வாடி இவ்வளவு நாள் கும்மி எடுத்துருவான். சரியா சொன்னடி குட்டச்சி, சத்த நவரடி அவளுக்கு இருக்குடி இன்னைக்கு. சரி மக்களே, நாங்க இப்ப இவளை வெளியில வெளிக்க போறோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பாப்ஸ் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.